ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர் பசங்களுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா. வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் 1 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துக்கிடுங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. புளி வந்து ஒரு சின்ன ஆப்பிள் சைஸுக்கு எடுத்துருக்காங்க. 1 கிலோ தக்காளிக்கு. புளியில் வந்து நார் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எந்த பவுலில் நறுக்கி போட போகிறோமோ அதில் அடியில் போட்டுக்கோங்க. நல்லா சாறு இறங்கி ஊறிடும் தக்காளி பழத்தில் உள்ள சாரெல்லாம். தக்காளியை கட் பண்ணி எடுத்தாச்சு. வெந்தயமும் ஒரு 3 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் புளியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிருங்க. உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வெந்தயத்தை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ ஆஃப் பண்ணி ஆற விட்டாச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே பேட்சில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு முழு பூண்டை உரித்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டு இந்த மாதிரி வரமிளகாத்தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே சட்னி ஆட் பண்ணிடணுங்க. வரமிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆயிரும். பெருங்காயத்தூளும் வெல்லமும் லாஸ்ட்டில் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடிங்க. அவசரத்துக்கு கை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டர டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.